முடியாதுங்க. இப்போ எல்லாம் வெயில் அடிக்குது, மழை அடிக்குது. தண்ணி தாகம் வந்து அவங்க தண்ணி குடிக்கிறாங்களா இல்லையா? ஆமாங்க. தண்ணி குடிக்கிறாங்களா இல்லையா? அது தண்ணி தாகம் வந்தால் தான் குடிக்கிறாங்க. குடிக்கிறாங்களே. தண்ணி இருக்கு இல்லைங்கிறது வேற. தண்ணி இருக்கு இல்லைங்கிறது வேற. ஆனால் தாகம் தான் குடிக்கிறாங்களா இல்லையா? அப்போ இந்த தாகம் இருந்தால் தான் வருவாங்க. இந்த தாகத்தை உருவாக்குறது தான் ஒன்று ஒன்று அனுசரித்து வாழ்க்கையில் இப்போ இப்படி நான் வாழ்ந்து காமிக்கிறேன். ஏன்னா இப்படி வாழ்ந்தா இவன் வாழ மாட்டான். நான் வாழ்ந்து காட்டும் போது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, பெருமையாக இருக்குது. நம்மளும் திரும்பி பார்ப்போம்னா அவனை திரும்ப வைக்கிற மட்டும்தான் என்னுடைய கடமை. அவன் திருப்புறது மட்டும்தான். திரும்பினதுக்கப்புறம் அவன் அதில் மூழ்கிறானா இல்லை ரொம்ப ஆழமாக போகிறானா இல்லை மேலே மிதக்கிறானாங்கிறது அவனுடைய நிலை. என்னுடைய நான் இறைவனுடைய வாரிசாக இருந்தால் அவனை திருப்புறது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு. இல்லை நான் சொல்ல ஒரு ஏன்னா அவன் யாரையும் சொல்லி நம்மளாம் திருத்ததுக்கு இல்லைங்க. வாத்தியார் திருந்தாததுக்கு நான் என்ன திருத்திக்கிறேன்? கரெக்டுங்க. அவங்க திருந்தாததுக்கு நான் திருந்ததுக்கு தான் எனக்கு வாழ்க்கை. அப்போ எவ்வளோ நாள் திருந்தனா அது நான் சொன்னேன்ல, ஒரு மணி ஒரு வினாடிக்கு இறக்க போகிறேன்னா 1 மணி வரைக்கும் நான் திருந்திக்கிட்டே இருக்கணும். ஒரு வினாடி அந்த இறப்பு போகிறோம். ஆனால் நான் அந்த உலகத்தில் இருந்தேன்னா 1:03க்கு நான் அந்த வேலையை ஆரம்பிச்சிடுவேன். இவ்வளோதான் எனக்கு இந்த அது யோசனை வரும்போது அது தயாராகிடுச்சு நடக்குது, அதில் போய் நம்ம கலந்துக்கிறோங்கிற அப்படி நினைக்கிறோம். நான் போய் கூட்ட போகிறேன்னு நினைக்கிறதுக்கும் அந்த கூட்டு நடக்க போகிறதுல போய் நான் பங்கெடுத்து அதை அவங்க திரும்புறதுக்கான நிலையை நான் கொண்டு வந்துடுவேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த நிலையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது நம்மளுடைய நிலை. வேற ஒன்றும் இல்லை. இப்போ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து குடும்பத்திலே 5 பிறவை கிடந்துட்டேன். 5 தடவை மரணத்தை சந்திச்சிருக்கேன். ஏசு கூட சும்மா விட்டாங்களா? காந்தி தான் சும்மா விட்டாங்களா? இந்த மாதிரி தான் வாழணும். உயிருக்காக பயப்படக்கூடாது. எனக்கும் ஒரு நாளைக்கு அங்கே போகணும். அது வரைக்கும் 20 தடவை எனக்கு உயிர் போய் வரணும்னா இந்த வாழ்க்கை வாழ்ந்து தானே ஆகணும். இன்னமும் வாழ்ந்தான் வேலை முடியுது. பரீட்சை எழுதும்போது 3 மணி நேரம் பரீட்சை எழுதணும். பரீட்சை எழுதும்போது ஒரு தடவை அப்படியே முதல் வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே எது எளியாக இருக்குன்னு நான் டிக் பண்ணிகிட்டே இருப்போம். சில சம்மந்தமாக இருக்க டிக் பண்ணலாம், ஒன்றும் தெரியாத இருக்கும், முட்டை போட்டுக்கிட்டே வரலாம். முதல் டிக் பண்ணால் மடமடாமல் எழுதலாம். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு எழுதலாம். பிறகு ஒரு 1 மணி நேரம் வந்து சம்மந்தமானது எழுதினா எழுதலாம். கடைசி ஒன்றும் தெரியாத அப்படியே இருப்பான் தெரியும். இது எழுதுறதுக்கு 3 மணி நேரம் ஆயிடும். அது திரும்பலாம் நான் பார்க்க முடியாது. அப்போது நான் எழுதும் போதே திருத்தம் ஆளுதும் நான் ஒரே முறை தான்